ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து தோசை வச்சே நம்ம பிஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நீங்க கடையில வாங்கி குடுக்கறதோட வீட்ல செஞ்சு குடுங்க. இது ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கல் வந்து சூடு பண்ணியிருக்கேன். நல்லா கல் ஹீட் ஆன உடனே அதுக்கப்புறம் நம்ம நார்மலா தோசை மாவு வச்சு தோசை ஊத்தணும் இதில. இந்த இது வந்து நம்ம வீட்ல சிம்பிள் ரெசிபி தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதை நீங்க ஒரு தடவை கொஞ்சம் வாங்கி ஃப்ரிட்ஜில வச்சா போதும். மெயின் வந்து இதுக்கு என்ன சாஸ் தேவைப்படும், அதுக்கப்புறம் மொசரெல்லா சீஸ் தேவைப்படும். இது இருந்தாலே போதும். நீங்கள் நார்மலான வீட்டில் உள்ள காய்கள் போட்டு சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து இது தோசை மாவு கொஞ்சம் வந்து தோசை வெந்துட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது மேலே கொஞ்சம் சாஸ் தடவுங்க. இது வந்து பிஸ்ஸா சாஸு. இந்த சாஸ் வந்து ரேட்டு வந்து 150 200 தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு 10 20 தோசைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். அது மேலே வந்து நீங்கள் வந்து நான் எனக்கு ஷிம்லா மிர்ச்சில் வந்து எல்லோ கலரு, அதுக்கப்புறம் ரெட் கலர், க்ரீன் கலரு, வெங்காயம், கொஞ்சம் கார்ன் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே நான் அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுனா நீங்கள் இதில் சிக்கன் கட் பண்ணியும் போடலாம். அதுக்கப்புறம் சிக்கனு, அதுக்கப்புறம்னா உங்களுக்கு காளான் போடணுனாலும் மஷ்ரூம் கூட போட்டுக்கிடலாம். உங்களுக்கு என்னென்ன தேவை நீங்கள் அது மேலே அந்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கிடுங்க. இப்போ நான் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து நான் இப்போ வந்து மொசரெல்லா சீஸ் போடுதேன். போட்டு இதை வந்து மூடி வச்சிட்டேன். இது 10 நிமிஷம் கூட இருந்தால் போதும். இது அழகாக சூப்பரான ஒரு வந்து பிஸ்ஸா தோசை ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, இது வந்து நீங்கள் 2 3 திருப்பம் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது வந்து கட் பண்ண வரும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதிலே நீங்கள் கட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை அதுக்கப்புறம் நீங்கள் 2 திருப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணது ஈஸியாயிரும். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு தோசை நான் வீட்டில் பண்ணியிருக்கேன், பிஸ்ஸா தோசை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா